School, salute. Order. வாழ்க எங்கள் மணிக்கொடி, வாழ்க எங்கள் இந்தியா, வீழ்க தீமையாகுமே, வெற்றி எங்கும் ஓங்கவே. வாழ்க எங்கள் மணிக்கொடி, வாழ்க எங்கள் இந்தியா, வீழ்க தீமையாகுமே, வெற்றி எங்கும் ஓங்கவே. எங்கள் நாட்டின் கொடியிலே என்றும் ஓங்கி நிலவவே, பொங்கும் அன்பில் கூடியாம் புரிவோம் நல்ல சேவையை. எங்கள் நாட்டின் கொடியிலே என்றும் ஓங்கி நிலவவே, பொங்கும் அன்பில் கூடியாம் புரிவோம் நல்ல சேவையை. சொந்த நாட்டின் கொடியினை சூழ்ந்து நின்ற யாவரும் எந்த நாடு காக்குமே இன்பமேதி வாழுவோம். சொந்த நாட்டின் கொடியினை சூழ்ந்து நின்ற யாவரும் எந்த நாடு காக்குமே இன்பமேதி வாழுவோம். வாழ்க எங்கள் மணிக்கொடி, வாழ்க எங்கள் மணிக்கொடி, வாழ்க எங்கள் மணிக்கொடி. எனது நாடு, இந்தியர் அனைவரும் எனது உடன் பிறந்தவர்கள். எனது நாட்டை நான் பெரிதும் நேசிக்கிறேன். என் நாட்டின் பழம் பெருமைக்காகவும் பன்முக மரபு சிறப்பிற்காகவும் என்றும் பெருமிதம் அடைகிறேன். என் நாட்டின் பெருமைக்கு தகுந்து விளங்கிட என்றும் பாடுபடுவேன். என்னுடைய பெற்றோர், ஆசிரியர்கள், எனக்கு வயதில் மூத்தோர் அனைவரையும் மதிப்பேன். எல்லோரிடமும் அன்பும் மரியாதையும் காட்டுவேன். என் நாட்டிற்கும் என் மக்களுக்கும் முனைந்து நிற்பேன். அவர்கள் நலமும் வளமும் பெறுவதிலேதான் என்றும் மகிழ்ச்சி காண்பேன். ஸ்கூல் ஸ்டாண்டர்ட்ஸ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கவனிங்க, இப்ப நம்ம படிப்பு மற்றும் பாடத்தை பத்தி தான் பார்க்க போறோம். என்ன மிஸ், நீங்க தான் வந்தோடனே படிப்பு பாடம்னு ஆரம்பிக்கிறீங்கன்னு நினைக்காதீங்க, இது வேற மாதிரி இருக்கும். சரி, நான் இப்ப கேட்குற கேள்விக்கு நீங்க எல்லாரும் அங்க இருந்தே பதில் சொல்லலாம். சரியா? நீங்க மார்க் வாங்குறதுக்காக படிக்கணுமா, நல்லா படிச்சு மார்க் வாங்கணுமா? ரெண்டு. வெரி குட், சூப்பராக தேர்ந்தெடுத்திருக்கீங்க. ஏன்னா மார்க் வாங்குறதுக்காக மட்டும் படித்தா உங்கள் காலேஜில் நல்ல ஒரு கேம்பஸில் நல்ல ஒரு வேலை கிடைக்கும், நிறைய சம்பளம் வாங்கலாம். ஆனால் நல்லா படித்து மார்க் வாங்குறீங்கன்னா நீங்கள் நிறைய பேருக்கு நல்ல சம்பளம் கொடுக்குற மாதிரி உங்கள் வாழ்க்கையை அமைச்சிக்கலாம். புரிஞ்சுச்சா? எப்படி படிக்கணும்? நல்லா படித்து மார்க் வாங்கணும். அடுத்தது, ஃபஸ்ட்டு மார்க் வாங்குறதுக்காக படிக்கணுமா, வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு ரேங்க்ல இருக்கிறதுக்காக படிக்கணுமா? சூப்பர். ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும்னு படிக்கவே கூடாதான். யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்க போறாங்களோ அவங்களெல்லாம் ஜெயிக்கிற மாதிரி படிக்கணும். அதான் உண்மையா நம்ம ஜெயிக்கிறது. அப்படி படிச்சு நம்மளோட நாலேஜை வளர்த்துக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில கட்டாயமா ஃபர்ஸ்ட் ரேங்க்ல தொடர்ந்து இருக்கலாம். அடுத்தது, கஷ்டப்பட்டு படிக்கணுமா, இஷ்டப்பட்டு படிக்கணுமா? இஷ்டப்பட்டு. நீங்களே எப்படி படிக்கிறீங்க? இஷ்டப்பட்டு படிக்கிறதுங்கிறது நீங்களா படிக்கிறது இல்லையா? ஆனா மிஸ் பாடம் நடத்தி டெஸ்ட் வைக்கிறேன்னு சொல்லி படிக்காம வந்து திட்டு வாங்கி தான் நம்ம இருக்கிறோம். அப்ப எப்படி படிக்கிறீங்கன்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நல்லதுல என்னன்னா, இஷ்டப்பட்டதை கஷ்டப்பட்டு படிக்கணும். அப்பதான் நல்ல மார்க் வாங்கலாம். ஓகேவா? அடுத்தது, நீங்க உங்களை ஜெயிக்கிறதுக்கு பாடுபடணுமா, உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு பாடுபடணுமா? உலகத்தை ஜெயிக்கவா? சொல்லுங்க, எது இருந்தாலும் பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் உங்களை ஜெயிக்கிறதுக்கு பாடுபடணும். உங்களை ஜெயிக்கிறதுனா என்ன? உங்களுக்கு பகை எது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். பகைன்னா என்ன? பகையெல்லாம் உங்களுக்குள்ளதான் நீங்க வச்சிருக்கீங்க. இப்ப உங்களுடைய லட்சியத்தை அடையறதுக்கு தடையா இருக்கிற எல்லாமே உங்களுக்கு பகைதான். அப்படிதானே? இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு ஒரு சாப்டர் ஃபுல்லும் படிச்சு முடிச்சிடணும் நீங்க டிசைட் பண்றீங்க. ஆனா உங்களால இன்னைக்குள்ள படிக்க முடியாது. அதுக்குள்ள நிறைய செல்போன்ல பார்க்க வேண்டியிருக்கும், வேண்டாததெல்லாம் பக்கத்துல இருக்கவங்கள்ட்ட போய் வேண்டாத பேச்செல்லாம் பேச வேண்டியிருக்கும். இதெல்லாம் பேசி முடிச்சு வேண்டாத வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சு பார்க்கறதுக்குள்ள அன்னைக்கு பொழுது கழிஞ்சிடும். ஸோ உங்க நினைச்சதை படிக்க முடியாது. ஸோ இதை மாதிரியான பகைகளை நீங்க ஜெயிக்கணும். ஸோ உங்களை நீங்க ஜெயிச்சிங்கன்னா உலகத்தை சீக்கிரம் ஜெயிச்சிடலாம். அடுத்தபடி இந்த மாதிரி உலகத்தை ஜெயிச்சு சாதனையாளரா விளங்கின டென்சிங், அவர் எவரெஸ்ட் சிகரத்துல ஏறி தன்னுடைய வெற்றி காலை பதித்தவர். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர்கிட்ட வந்து பத்திரிகையாளர்கள் வந்து நீங்க இந்த சாதனை
கிடைக்கிறதுக்கு ஏதாச்சும் உங்கள்கிட்ட தடையா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சது உண்டா அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு அவர் என்ன சொன்னாருன்னா, என் மனம்தான் ஒருவேளை என்னால் இதை செய்ய முடியாது அப்படின்னு நினைச்சிருமோ அப்படின்னு நினைச்சேன். ஆனா அது அப்படி நினைக்கவே இல்லை. அதனாலதான் நான் என்னால இந்த சாதனையை நடத்த முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னாராம். அந்த மாதிரி அறம் சார்ந்த விஷயங்களை ஆழ் மனதில் நீங்கள் பதிய வைத்து செயல்படும் பொழுது கட்டாயமாக அந்த விஷயம் வெற்றி பெறும். அதை நீங்க பயிற்சி செய்யணும். ஓகேவா? அடுத்தது நீங்க படிச்சுட்டு இருக்கோம்ல பாடங்கள், அந்த பாடங்களை எப்படி படிக்கணுங்கிற பாடத்தை இப்ப பார்ப்போம். சரியா? நம்ம ஃபர்ஸ்ட் பாடம் என்ன? தாய்மொழியாம் தமிழ். சரியா? இந்த தமிழ் மொழியை நாம் அனைவரும் சிறப்பாக பயின்று நம்மையும் நம் தமிழ் இனத்தின் பெருமையும் உலகம் பாராட்டும் வண்ணம் சிறந்து விளங்கும்படி படிக்க வேண்டும். அடுத்தது அந்நிய மொழியாம் ஆங்கிலத்தை ஐயமர பயின்று அந்நியர்களும் நம்மளை பார்த்து பாராட்டு விதமாக நம் திறமைகளை அதில் வளர்த்துக் கொள்ள வேண்டும். மூன்றாவதாக கணிதம், வாழ்க்கை கணக்கை சிறப்பாக போடும் அளவிற்கு, அதாவது வாழ்வில் நல்லவற்றை கூட்டி தீயவற்றை கழித்து திறமைகளை பெருக்கி காலத்தை வகுத்து இன்ப துன்பத்தை சமமென எடுத்துக்கொள்ளும் அளவிற்கு நம் வாழ்க்கை கணக்கை சிறப்பாக போடும் அளவிற்கு படிக்க வேண்டும். அறிவியல், அறிவியலை ஆய்ந்தறிந்து ஆராய்ச்சி செய்து நம் வாழ்விலும் விண்வெளியிலும் நம் வெற்றி கொள்கையை நாட்டும் வண்ணம் படிக்க வேண்டும். வரலாறு, வரலாறை உன் வரலாற்றை படிக்கும் மற்றவர்கள் வியந்து பாராட்டும் வண்ணம் படிக்க வேண்டும். அடுத்தது உயிர் காக்கும் கல்வியாம் உடற்கல்வியை உடல் உள்ள நலத்தோடு இன்பமாய் இனிதாய் நீடுகாலம் வாழும் அளவிற்கு பயன்படுத்த வேண்டும். இவ்வாறாக அனைத்து பாடங்களையும் ஐயமர பயின்று வாழ்வில் வெற்றி பெற வாழ்த்துகிறேன். இனிய வாழ்வை பெறுவதற்காக இறைவனின் வார்த்தையில் இணைவோம். எல்லாரும் கையை குவிச்சு தலை குனிஞ்சு நில்லுங்க. அப்படி நம்ம நிற்கிறது நிறைய ஆசீர்வாதத்தை நமக்கு பெற்று தருவோம். நீதிமொழிகள் 3 இறைத்திரு வசனங்கள் 1 முதல் 6 வரை. ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை. பிள்ளாய், என் அறிவுரையை மறவாதே. என் கட்டளைகளை உன் இதயத்தில் இருத்திக்கொள். அவை உனக்கு நீண்ட ஆயுளையும் பல்லாண்டு வாழ்வையும் நிலையான நலன்களையும் அளிக்கும். அன்பும் வாய்மையும் உன்னிடம் குன்றாதிருப்பதாக. அவற்றை கழுத்தில் அணிகலனாய் கொண்டுகொள். அப்பொழுது நீ கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவனாவாய். அவர்களது நல்லெண்ணத்தையும் பெறுவாய். முழு மனதோடு ஆண்டவரை நம்பு. உன் சொந்த அறிவாற்றலை சார்ந்து நில்லாதே. நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய். அப்பொழுது உன் பாதையை செம்மையாக்குவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்பு தந்தையே இறைவா, இந்நாள் வரை நீர் எம்மை படைத்து காத்து வழிநடத்தி வந்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த இனிய பொழுதை எமக்கு அளித்து எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே, அதற்கு உமக்கு நன்றி. மேலும் இங்கு கூடியிருக்கும் ஒவ்வொருவரையும் எம் மாணவிகளையும் நீரே தொட்டு ஆசீர்வதித்து அவர்களுக்கு நன்மை தீமைகளை நீரே விளங்க செய்து தீமையிலிருந்து அறவே விலகி நன்மையான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து அதில் வளர்ச்சி பெறும் ஆசீர்வாதத்தை நீர் அவர்களுக்கு அளித்தருளும். இங்குள்ள அனைவரையும் அவர்கள் குடும்பங்களையும் நீரே ஆசீர்வதித்து உமது சிறகுகளின் நிழலில் வைத்து பாதுகாக்க வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமீன். தெய்வ தரிசனம் தேடும் மனம் தினம் தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். உன்னை பாடாத நாள் இல்லையே, உன்னை தேடாத வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் இணைவாய். இறைவா இறைவா என் இதயம் இணைவாய். தெய்வ தரிசனம் தேடும் மனம் தினம் தேவன் வரவிலே
ஜீவன் உருகிடும் வாழ்வு வழங்கும் வல்ல தேவன் வரவு எண்ணிலே வசந்தம் என்றும் வசந்தம் எந்த வாழ்வு தன்னிலே வானதேவன் வார்த்தை இங்கு வடிவமானதே வானும் மண்ணும் அழிந்த பின்பு வாழ்வு எண்ணிலே ஒளியே ஒளியே உலகின் ஒளியே உயிரே உயிரே உயிரின் உயிரே உமை பாடாத நாள் இல்லையே உன்னை தேடாத வாழ்வில்லையே இறைவா இறைவா என் இதயம் இறைவாய் இறைவா இறைவா என் இதயம் இறைவாய் தெய்வ தரிசனம் தேடும் மனதினம் தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். இன்றைய செய்திகள். இந்தியாவுக்கு முதல் பதக்கம். பாரிஸில் நடைபெற்று வரும் 33வது ஒலிம்பிக் போட்டியில் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் துப்பாக்கி சுடுதல் போட்டியில் மனு பாக்கர் வெண்கலம் பதக்கம் வென்றார். காவிரி டெல்டா பாசனத்துக்காக மேட்டூர் அணையில் தண்ணீர் திறப்பு, விவசாயிகள் மகிழ்ச்சி. நாடு முழுவதும் நடத்தப்பட்ட பல்கலைக்கழக நுழைவுத் தேர்வுகளின் முடிவுகள் வெளியீடு. என்ஜினியரிங் பொதுத் தேர்வு கலந்தாய்வு தொடக்கம். போதைப் பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்குவோம். மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி அழைப்பு. பூமி அருகே வரும் சிறு கோளை கண்காணிக்க ஐரோப்பிய விண்வெளி நிறுவனத்துடன் இஸ்ரோ பேச்சுவார்த்தை. இன்றைய நாள் இனியதாக அமைய வாழ்த்துகிறேன். நிறைய கேள்வி கேட்டாங்க, அப்படிதானே? பதில் கரெக்டாக சொல்லிட்டீங்க, சரியா? ஆனால் அதை நம்ம செய்கிறோமா அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். இப்போ அப்புறம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் என்ன எப்படி இருக்கணும் அப்படின்றத மிஸ் சொன்னாங்க. உங்கள் பேர் வரலாறுல பதிக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? இப்போ மற்றவங்கள தான் நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க, அப்படிதானே? உங்கள் பேர் பதிச்சு உங்கள் பேரை மற்றவங்க படிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? சாதனை ஆகணும். எப்படி செய்வீங்க? உங்களுக்கு சாதனையை எப்படி செய்வீங்க? ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அப்புறம் என்ன பண்ணுவீங்க? மிஸ் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? நம்மளையே சரி செய்யணும்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? நம்மளே நம்ம ஜெயிக்கணும். அதுக்கப்புறம் இப்ப நீங்க படிக்கிற வயசுல என்ன பண்ணுவீங்க? இஷ்டப்பட்டு எவ்வளவு விருப்பமா ஆர்வமா படிக்கிறீங்க அப்படின்னு ஒவ்வொரு நாள் யோசிங்க, சரியா? டெஸ்ட்ன்னு சொல்லிட்டா அன்னைக்கு நைட்டு தான் உட்காந்து படிப்போம். மிட் டேர்ம் டெஸ்ட்னா முதல்ல படிக்க மாட்டோம், இன்னைக்கு மட்டும் உட்காந்து படிப்போம். நாளைக்கு பரிசு அப்படின்னா நைட்டு உட்காந்து படிப்போம். அதெல்லாம் இங்க வந்து டீச்சர்ஸ் பாடம் எடுக்கிறப்ப அடையில புக் வச்சு படிப்போம். அது இஷ்டப்பட்டு படிக்கிறதா கஷ்டப்பட்டு படிக்கிறதா? கஷ்டப்பட்டு படிக்கிறது. கஷ்டப்பட்டு படித்தோம் அப்படின்னா மார்க் வராது. நம்ம இஷ்டப்பட்டு ஆர்வத்தோடு எப்போ படிக்கிறோமோ அப்போ தான் அதுக்குரிய ரிவார்டு நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் உங்கள் வரலாற்று புக்கில் நீங்கள் இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு சாதனையாளராக மாறணும் அப்படின்னா நீங்கள் சிறு வயது முதல், சரியா, பெரியவங்க சொல்றதை கேட்டு நீங்கள் ஆர்வத்தோடு உங்கள் குறிக்கோளை மட்டுமே உங்கள் கண்முனை நிறுத்தி செய்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள். வாழ்த்துக்கள்.